கர்த்தர் ஒரு நல்ல வசனம் தந்தார். நம்ம எல்லாரும் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய சகரியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். ருசித்து வாசிக்கணும். எல்லாரும் பைபிளை திறந்து வாசிக்கணும். பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோதனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று பின்னும் கூறு என்றார். நான் என் கண்களை ஏறெடுத்த போது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவள் என்னவென்று நான் கேட்டு என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடிக்கும் கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். ரசித்து வாசிங்க. அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுக்கிறதுக்கும் யூதாம தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதியுடைய கொம்புகளை விழத்தழுகிறதுக்கும் இவர்கள் வந்தார்கள். ஆமேன். யோசுவா 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாய் நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி அல்லலியா போட்டிருக்கணும் மிதிக்க எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ருசித்து வாசிக்கிறப்ப தானே அல்லலியா சொல்லணும். நான் சொல்லுன்னு சொல்கிற பொம்மை மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தர இந்த லெபனோன் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமில்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையா இருக்கும். எல்லாரும் வாசமே. எல்லாரும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இது ஒரு இம்போசிஷன் சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு ஹேபிட். 10 தடவை படிங்க, சரியா? வாசிக்குவதே பாக்கியம். வெளிப்படுத்த புத்தகத்தை வாசிக்கிறவன் தியானிக்க வாசிக்கிறவனே பாக்கியமா. ஆனால் இதை திரும்ப திரும்ப வாசிங்க. நீ கால் வைக்கிற இடத்த உனக்கு நான் தருவேன். ஆபிரகாம் சொல்றார், நீ கண் பார்க்கும் இடத்த நான் உனக்கு தருவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. பலன் கொண்டு திடமாறு, கலங்காது, திகையாது. உலகம் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு சகரியா 1ஆம் அதிகாரம் 17, பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம், உங்கள் பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். நான் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், என்னை எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அழகா வாக்குத்தம். உடனே 4 கொம்பு முளைக்குது பாருங்க. எப்பெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அவரில் களி கூர்ந்து முன்னேறுறோமோ கொஞ்சம் கொம்பு முளைக்கும். என்ன முளைக்கும்? கொம்பு முளைக்கும். அந்த கொம்புக்கு எதிராக என்ன முளைக்கும் நான் வாசிக்கும் பொழுது உடனே நீங்கள் அல்லேலூயா போடணும். அல்லேலூயா. நான் பிரியமான என்னவென்று கேட்டேன். பேசுவதற்கு அதற்கு அவர், இவைகள் யூதாமை இஸ்ரவேல் மக்களை சிதறடிக்கும் கொம்பு. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். 4 கொம்பு முளைச்சா 4 தொழிலாளி முளைப்பா. 4 கொம்பு முளைச்சா 4 தொழிலாளி முளைப்பான். இந்த தொழிலாளி ஆங்கிலத்தை என்ன சொல்லி தெரியுமா? கார்பெண்டர். கார்பெண்டர். நம்ம அப்பா கார்பெண்டர், ஏசு கார்பெண்டர், யோசேப்பு கார்பெண்டர். இந்த தொழிலாளி மண் வெட்டுற தொழிலாளி எல்லாம் கிடையாது. இது கார்பெண்டர். அவர் ஒரு தொழிலாளி, எனக்கு அவர் முதலாளி. அவர் எழும்புவார். கொம்புகளே உங்களை சிதறடிக்கும் தொழிலாளி எழும்புவார். The spirit of carpenter will arise. நமக்கு எதிராக கொம்புகளுக்கு பதிலாக தொழிலாளி எழும்புவார். அவர்கள் என்ன பண்ணுவாராம்? ஒருவனும் தன் தலை ஏறெடுக்க கூடாதபடி கை தட்டணும், அல்லலியா போகணும். உனக்கு விரதமா ஒருவனும் தலை தூக்காதபடி அந்த கொம்புகளை சிதறடித்து அவைகளை பயமுறுத்திருக்கும் யூதாந்தத்தை பாழாக்கும் தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளின் கொம்புகளை விழத்தள்ளுறதுக்கும்
The spirit of carpenter will arise. இந்த தொழிலாளியின் ஆவி எழும்பும். எதற்கெதிராக? உனக்கு எதிராக எழும்பின கொம்புகளுக்கு விரோதமாக. இவன் பெரிய கொம்பான்னு கேட்பாங்க. ஏன் என்ன பெரிய கொம்பா? உங்க வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டம் பெரிய கொம்பா? தொழிலாளி நமக்கு ஒரு முதலாளி. The spirit of carpenter. நாசரேத் ஊரில் கார்பெண்டர். அவர் தச்சு தொழிச்சத கார்பெண்டர் ஒரு தொழிலாளி. எனக்கு அவர் முதலாளி. அவர் எழும்புவார், கொம்புகளை உடைப்பார், கொம்புகளை சிதறடிப்பார், கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பார். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். அந்த தொழிலாளின்னு சொல்ற சமயத்தில் நான் என்ன எடுத்துக்கிறேன்? தொழிலாளியின் ஆவி. The spirit of carpenter. ஆவியானவர் எனக்கு எதிராக எழும்புவார். என் கொம்பு உயரும். அண்ணால் சொன்னா என் கொம்பு உயரும். பகைவர் மேல் என் வாய் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. பகைவன் சொன்னா மாமியார் மருமகள்லாம் நினைக்காதீங்க, அத்தை மாமாவில் நினைக்காது. சாத்தான் தான் நமக்கு ஒரு பகைவன், வேற ஒரு பகைவன் கிடையாது. நாம் கர்த்தருக்குள் என்ன பார்த்தீங்களா? நாம் பரம்பி இருப்போம். அப்படின்னா ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருப்போம். சக்சஸ், குட் சக்சஸ், வெற்றியினால நிரம்பி இருப்போம். அப்பதான் கொம்பு வரும். கொம்பை குறித்து பயப்படாத. உனக்குள்ள ஒரு தெம்பு இருக்கு, உனக்குள்ள ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்பு என்ன தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு கொம்பு. அல்லேலூயா. உனக்கு கழுதுக்கு கொம்போ, எருமைக்கு கொம்போ, மாட்டுக்கு கொம்போ கிடையாது, காண்டாமிருகத்துக்கு கொம்பு. அல்லேலூயா. கொம்பு மட்டுமா இருக்கு, தெம்பும் இருக்குது. தெம்பும் இருக்குது. கொம்பு மட்டுமல்ல, தெம்பும் இருக்கு. தெம்புனால ஒரு வம்பும் இருக்குது. சாத்தா எனக்கு எதிராக வந்தா எனக்குள்ள ஒரு வம்பு இருக்குது. எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, பெரிய வசனம். சாத்தானே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருது. உன் கொம்பு முறிக்கிற ரத்தம் இங்கே தெம்பு, காண்டாமிருகத்தின் கொம்பு எனக்குள்ள இருக்குது. பயப்பட மாட்டேன். பயப்படுற ஆவியை உனக்கு தரவில்லை. அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொஞ்சம் பயப்படுற ஆளாதான். அப்போ இந்த வசனம் எனக்கு வந்தது. பயப்படாத, ஸ்பிரிட் ஆஃப் கார்பெண்டர் இஸ் இன் யூ. தொழிலாளியின் ஆவி உனக்குள்ள இருக்கு. அது இந்த கொம்பை முறித்து போடும், கொம்பை சிதறடிக்கும். கொம்பு பயப்படுமா பாருங்க, கொம்பை பயப்படுத்து வர. யூதாம தேச பாலாக்க தங்க கொம்பு எடுத்த ஜாதியுடைய கொம்புகளை விழத்தள்ளுவார். அல்லேலூயா. அப்ப இதை குறிச்சே நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அது என்னடா கொம்பு? அது 4 கொம்பு, என்னடா 4 தொழிலாளி, என்னடா இருக்கு? நான் ரொம்ப இமேஜின் பண்றேன். இதுதான் வேலையை இந்த ரூம்ல. 4 இந்த தொழிலாளி. இந்த ஸ்பிரிட் ஆஃப் கார்பெண்டர் எங்க இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவா. அல்லேலூயா. அதில் தான் ஆவியானவரை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஆவியானவர் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவார். ஒரு தேற்றவாளன் வருவார். அவர் உங்களை ஆற்றுவார், அவர் தேற்றுவார், உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை ஆறுதலின் தேவனாக இருப்பார். 4 அந்த தொழிலாளி, ஸ்பிரிட் ஆஃப் கார்பெண்டர். நம்ம இந்த 4 காஸ்பல்ஸாக பார்க்க முடியும். இந்த 4 கொம்பென்ன, 4 கொம்பென்ன, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற 4 கொம்பென்னு கண்டுபிடிச்சிட்டேன். 1வது நம்மள ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற குறை. 2வது என்னால் முடியாதுன்னு சொல்கிறது. 3வது என் வாழ்க்கையில் தடையாக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்தது தோல்வி தான் நான் பார்க்குறேன். இது 4 தான் கொம்புங்க. இந்த 4 கொம்பை நீங்கள் முறிச்சிட்டீங்க, அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் தெம்பு வந்துடும், அன்பு வந்துடும். ஆண்டோடைய அன்பு. ஆவியானவர் யார் தெரியுமா? அன்பின் ஆவியானவர். அவர் அன்பின் ஆவியானவர். சும்மா அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் அது ஆவியானவருக்கு அடையாளம் இல்லை. அடையாளம் தான். ஆனால் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அன்பு இல்லாதவங்க அவங்க ஓசை இருக்கிற கைத்தாளம் போல இருக்காங்களா? நீ அந்நிய பாஷை பேசணும், கட்டாயம் பேசணும். ஆனால் அன்பில்லாத இதயத்தில் ஆண்டவரே கிடையாது. ஹல்லேலூயா. 1வது லேக். அப்படின்னா லேக், லிமிட்டேஷன், ஹிண்ட்ரன்ஸ், ஃபெயிலியர். இதான் 4 கொம்பு. லேக் என்னன்னா எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு கொம்பு. அவனை பாரு, இவனை பாரு, அவளை பாரு, இவளை பாரு. என்ன வாதம் தான் என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு படிப்பறிவு இல்லை, என்கிட்ட பாசம் யாரும் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு புகழ் இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு சோறு இல்லை. இல்லைங்கிற வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறாங்க.
இல்லைங்கிற வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக. நீ கேட்கறது 1000 கர்த்தர் கொடுக்குறது 10 லட்சம். அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஓடி, நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது உன் குறைவெல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகளே, என்னம்மா உனக்கு குறை? வாயை திறந்தா குறையதான் சொல்றீங்க, நிறைய சொல்ல மாட்டேங்களே. நிறைய சொல்ல மாட்டீங்களே. நிறைய சொன்னால் நமக்கு எத்தனை எழுதி எழுதி வைக்கலாம். அவ்வளோ நிறைவான காரியங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? குறைய தான் சொல்லிகிட்டே இருப்போம். அது நம்ம பழக்கம், நம்ம பழக்கம். எனக்கு யாருமே இல்லை, எல்லோரும் இருப்பாங்க, வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, எனக்கு எதுவும் இல்லை. ஒருத்தன் பிளெயினில் நான் அமெரிக்காவில் ட்ராவல் பண்ண சமயம் பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்டான், இன்னும் கண்ட்ரி ஹூஸ் அம்மல்லனர் அப்படி கேட்டான், உங்கள் தேசத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? நான் கூலாக சொன்னேன், தலைமையில் கூரை இருந்தா, பிளேட்டில் ஒரு சாப்பாடு இருந்தா, அன்பான மனைவி இருந்தா, அறிவுள்ள பிள்ளை இருந்தா, உனக்கு எல்லாம் சாப்பிட முடிஞ்சா நீ தாண்டா கோடீஸ்வரன். லவ்விங் ஒய்ஃப், இன்டெலிஜென்ட் சில்ட்ரன், the food you eat to digest, you are a millionaire. குறை என்பது ஒரு கொம்பு உனக்கு குத்திட்டே இருக்குது. அந்த கொம்பை ஒடிக்கிற கார்பெண்டர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த யோசேப்பு நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த ஜீசஸ் நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த ஆவியானவர் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எதுக்கு வராரு? நிறைக்க வராரு. எதுக்கு வராரு? நிறைக்க வராரு. உன் இதயத்தை நிறைச்சிட்டாருனா, உன் சிந்தனையை நிறைச்சிட்டானா, உங்க வீட்டில் சட்டி நிரம்பிடும், பொங்கி வழியும், பொங்கி வழியும். அது எப்படிங்க வழியும்னு கேட்குறீங்களா? நான் கதை மாதிரி சொல்லுவேன். வீட்டில் போய் ஹோம்ஒர்க் நீங்கள் படிக்கணும், சரியா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்லுவார், சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுறேன். அந்த விதவையின் அடையாளம் என்ன தெரியுமா? அவள் விறகு பொறுக்கிட்டு இருப்பா, அவள்கிட்ட போன்ட்டார். ஆனால் இந்த ஊழியக்காரர் எலியா, ஸ்பிரிட் ஆஃப் எலிஜா, எலியாவில் இருந்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எலிசா கேட்டார், உன்கிட்ட இருக்கிற டபுளாக எனக்கு கொடு. என்ன ஊழியத்தில் எங்கே வீடு கட்டுவேன், எங்கே போய் பைபிள் ஸ்கூலில் கட்டுவேன், எங்கே நான் பண்ணுவேன், எனக்கு பணம் கொடுன்னு கேட்குற எலியாட்டா. என்ன கேட்டார்? ஒன்னில் இருக்கிற டபுளாக கொடுப்பான்னு கேட்டார். அது என்ன தெரியுமா? எங்கே போனாலும் நிறைக்கிற ஆளுப்பா நீ. நீ எங்கே போனாலும் நிறைக்கிற ஆளுப்பா. ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டான நிரம்பிருப்பா, காலி இடங்கள் நிரம்பிருப்பா, கண்ணீரெல்லாம் வழிஞ்சு முடிஞ்சிருப்பா, அந்த வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும்ப்பா. ஹல்லேலூயா. அவள்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கொடுமா கேட்கல, தண்ணி கொடுமான்னு கேட்டார். அவள் சொல்லுவா, சரி தண்ணி கொடுக்க போகிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு தோசையும் கூட கொடுத்துருமான்னு. என்னையா, நானும் என் பிள்ளை எதுக்கு வெறுகு பொறுக்கிறோம் தெரியுமா? இந்த கடைசி சாப்பாடை சாப்பிட்டு நாங்கள் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், எங்கள்கிட்ட வந்து நீ சாப்பாடு கேட்குறியே. இப்படிப்பட்ட வீட்டுக்கு தான் ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எங்களுக்கு வாழ முடியாதுப்பா, எங்களுக்கு வாழ தெரியாதுப்பா. என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உனக்கு தான் கர்த்தர் வர்றாரு, உன் வீட்டுக்கு தான் வரார், உன் இதயத்தில் தான் வர, உன் இதயத்தில் தான் வர்றாரு, உன் வீட்டுக்கு தான் வரார். எலியாவுக்கு வேற வீடா கிடையாதுங்க. அந்த ஊரில் எவ்வளோ பெரிய பணக்கார வீடு இருந்து ஏங்க இந்த வீட்டுக்கு வர்றாரு? ஆவியானவர் அப்படி தான் வருவார். ஹல்லேலூயா. அவர் உடைந்த இதயம் உள்ள மக்கள் மத்தியில் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, நொறுங்குண்ட இதயமுடைய காயத்தை கட்டுவதற்கு. அவங்க வீட்டுக்கு தான் வருவார் கர்த்தர். ஹல்லேலூயா. நீ நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கிறியா? நீ தரித்திரத்தில் இருக்கிறியா? நீ கஷ்டத்தில் இருக்கியா? நீ வெறுமையில் இருக்கியா? உன் வீட்டுக்கு தான் ஆவியானவர் வர்றாரு. The spirit of Elijah, அற்புதம் செய்கிற ஆவியானவர். ஒரு தொழிலாளியா எலியா வர்றாரு உன் வீட்டுக்குள்ள அற்புதம் செய்கிறதுக்கு. எனக்கு கொடுத்து பாருமா, முதல் தோசையை நீ கொடுத்து பாருமா, பாருமா என்ன நடக்குன்னு. நம்ம ஊர்ல யாருமே இதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். என்ன கொஞ்சம் இருக்குது திங்கிறது வந்திருக்காரு பாஸ்டர், நாங்க சாப்பிட்றதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள தோசை கேட்கிறார். லேடிஸ் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்போ தான் விறகு பொறுக்கிற, இனிமேல் தான் மாவு பிசையணும், அதுக்குள்ளே தோசை கொண்டு வான்னு சொல்கிறாரு. இது எப்படி நடக்கும்? ஆனால் அந்த சாரிபாத்த விதவை தெரிந்து கொள்ளப்பட்டவர். எத்தனையோ விதைகள் சாரிபாத்து ஊரில் இருந்தும் அந்த ஒரு விதவை தெரிந்து கொள்ளப்பட்டவள்.
அதனால அவ தோசையை உடனே அவளுக்கு கொடுக்குறா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, உன் வீட்டை அவருக்கு திறந்து கொடுத்து, அவருக்கு முன்பாக மண்டிக்கிட்டு, நான் என் குடும்பம் உமக்கு சொந்தப்பா, நாங்கள் காலியாக தான் இருக்கிறோம், வி ஹாவ் எ லேக் இன் அவர் லைஃப், வாழ்க்கையில் குறை இருக்குப்பா, பணக்குறைவு இருக்குப்பா, ஆண்டவரே அன்பு குறைவு இருக்குதுப்பா, சரீரத்தில் குறை இருக்குப்பா, குறையோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த இறைவன ஆவியானவரே நீங்கள் வாங்கப்பா, உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்குறோன்னு சொல்லி பாருங்க. என்ன நடந்து தெரியுமா? பானையில் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் என்னத்தை வேறொன்றும் இல்லை என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொன்னபோது, கண்டோ நானும் என் குமாரனை சாப்பிட்டு செத்து போக அது எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படு 2 விறகு பொறுக்கிறேன்டா. அப்படி இல்லையா, பயப்படாதே, நீ போய் உன் முதலில் அந்தலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னதை கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் கொடுக்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மாவு செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை என்று கர்த்தருடைய தேவனாய கர்த்தர் சொல்கிறார். அடிக்கும்மா காத்து ஓம் பக்கம் ஆவியானவர், பெய்யும்மா மழை ஓம் பக்கம் ஆவியானவர், வரும்மா செழுமையம்மா வறுமையாம்மா செழுமையா உன்னை கொடுக்கிற அளவுக்கு வைப்பார். இந்த வரை கேட்கிற அளவுக்கு இருக்கியா, இனி ஊருக்கே கொடுக்கிற அளவுக்கு அப்பா வைக்க போற. ஆவியான உனக்குள்ள வந்துட்டா நீ குடுக்கிற மகளா தான் மாறுவ. குடுக்கிற மகள் எந்த கொஞ்சம் தானே இருக்கு, அந்த கொஞ்சத்தை பெருக்கிற ஆண்டவர் இருக்கிறோம், அந்த கொஞ்சத்தை கூட்டுற ஆண்டவர். நல்ல இல்லையா, போடுங்க கொஞ்சம். 3 கூட்டல் 3 6 தான், ஆனா 3 பெருக்கல் 3 9 பெருக்கி கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பெருக்கத்தின் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் பெருக்கி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தானா ஒரு கல்யாண விருந்தில் ஒரு குறை இருந்தது, அந்த கடைசியில் தான் பெரிய விருந்துக்காரங்களை கூப்பிடுமானா, அந்த பெரிய விருந்துக்காரங்களை கூப்பிடுற சமயத்தில் திராட்சரசம் இல்லாமல் போகுது. அதுபோல் ஒரு அவமானம் அவன் வாழ்க்கையில் கிடையாது. அப்போதான் கச்சாடி தண்ணியை கை தட்டுங்க, கச்சாடி தண்ணியை கனிரசமாக்கி வந்தவங்கெல்லாம் மூக்கு மேலே கை வைக்கிறதுக்காகி சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியம் நடக்கும். உன்னை பார்த்து ஊரே வியக்கும், மூக்கு மேல கை வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது. குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும், நிறைவான ஆவியான வரும் பொழுது. ஒரு கொம்பு உனக்கு எதிராக வருது, உன்னை குத்துறது, அது என்ன தெரியுமா? குறை. குறை, எல்லாம் குறை, எல்லாம் குறை, இல்லை எல்லாவற்றையும் சகலத்தையும் சகலவற்றால் நிரப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீ நிறைவான மகளா போற, நீ குறையோடு வந்திருக்கலாம், நிறைவான மகளாய் போற. உன் பானையில் இருக்கும் எண்ணெய், பாலையில் இருக்கும் மாவு, கலையத்தில் இருக்கும் எண்ணெய் பொங்கி 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 வரப்போம். அரை கூடம் அல்ல, நிறைவான ஆசீர்வாதம், நிறை கூடம், நிறை கூடம். ஏசு தம்முடைய சீர்களை 2 பேரை அனுப்பினார். பணப்பைய தரமாட்டேன்ட்டாரு, நீ போங்க போற இடத்துல சாப்பிடுங்கன்றாரு. நம்ம எல்லாம் அப்படி சொல்ல, ஊழியக்காரங்களாம் அப்படி இல்லை, பாக்கெட் நிறைய பணத்தோடு தான் போவாங்க. இயேசுவின் சொல்றது பணம் இல்லாமல் போயிட்டாங்க. திரும்பி வரும்போது கேட்பாரு, ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா, குறை ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. கையில் இருக்கிற பணம் பெருசு இல்லை, நீ போகும் மட்டுமெல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். உன் கையில பணம் இல்லையே என்று கதறுகிறாயா, ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பானை நிரம்பி வழிந்த போது அவ சாப்பிட்டது மட்டுமில்ல, அநேக நாள் சாப்பிட்டது மட்டுமில்ல, எங்க பக்கத்தில் எல்லாருக்குமே அவ கொடுத்தாலும். ஹல்லேலூயா. அந்த செலவழிந்து போகவில்லை, கலசனை குறைந்து போகவில்லை. ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் மழை இல்லாமல் இருந்தது. இவளுக்கு வீட்டில் மழை பெய்யுது சொல்லுவாங்க, ஏய் இவ காட்டில் மழை பெய்யுடான்னு சொல்லுவாங்க. இவ காட்டில் மழை பெய்யுடா, ஊரில் பஞ்சம், உன் காட்டில் மழை பெய்யும். அது என்ன மழை தெரியுமா? ஆவியானவர், ஆவியின் மழை. மழை போல பொழிவார் ஆவியானவர். உன் வறுமையை செழுமையாக்குவார், என்னுடைய குறைகளை நிறைவாக்குவார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்கு, உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுகிற தேவன். உன்னுடைய மாவு உப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோ. நீ போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். எங்க போனால் கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தம், கண் பார்க்கும் பூமி உனக்கு சொந்தம்,
ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குறைவான கொம்பு உன்னை குத்துறதுக்கு முன்னால தொழிலாளி வந்து உன்னை நெருப்பிடுவாரு. அல்லேலூயா. தொழிலாளி உன்னை நெருப்பிடுவாரு. கொம்பு உடைஞ்சு போயிடும், கொம்பு பயப்படும், உன் கிட்டே வர்றது ஓடி போயிடும், ஓடி போயிடும். அவளை ஆசீர்வதித்திருக்கிறார், அவள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய தோட்டத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் அவள் இருக்கிறார். அவருடைய குறைவுகள் எல்லாம் நீங்கி போய்விட்டது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேல் என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். நெஞ்சினால விசுவாசத்தை வாயினால சொன்னா இந்த வாரத்திலே பலிக்கும். இந்த வாரத்திலே நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அடுத்தது வந்து மட்டுப்பாடு, கட்டுப்பாடு, லிமிட்டேஷன். மோசே 6,00,000 மக்களை விடுவிக்க நீ வரியா? நான் கொன்னுவாயாப்பா, நான் திக்குவாயாப்பா. இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. உன்னால முடியுமா சொல்லு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நீ ஒல்லி பொண்ணா இருந்தாலும் நீ பலசாலி. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்துறாரு. நம்முடைய பலன் வந்து சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணியால வர்றாது. எது? கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம பலப்படுத்துறது. அல்லேலூயா. நோ லிமிட்டேஷன். உனக்குள்ள ஒரு கட்டுப்பாடும் மட்டுப்பாடும் இருக்க வேண்டாம். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமா, கிதியோன் சொல்லுவான், அப்பா நான் ஏமாத்துறப்பா, நான் பயந்து போய் என் அறுவடை ஒருத்தர் திருடிட்டு போறதுனால ஒழிஞ்சிருந்து நான் அறுவடை அடிக்கிறேன்ப்பா. நான் யார்? ஆண்டு சொல்லுவார், நீ பராக்கிரமசாலி. அவன் சொன்ன, நான் யார் தெரியுமா? நான் மனாசே கோத்திரத்தான். மனாசே கோத்திரம்னா பெண்கள் நிறைஞ்ச ஒரு கோத்திரம். அப்படி பெண்கள்னா பலவீனம்னு நினைக்கிறாங்க. நான் மனாசே கோத்திரப்பா, என்னால் முடியாதுப்பா. இல்லை, நீ ஒரு பராக்கிரமசாலி. நீ பயந்தாங்குள்ளியில் நீ பராக்கிரமசாலி. உனக்குள்ள ஒரு மட்டுப்பாடு, கட்டுப்பாடு நீயே வச்சிருக்கிற. எப்படி? நான் ஏழைப்பா, நான் படிக்காதவாப்பா, எனக்கு ஜெபிக்க தெரியாதுப்பா, என் கணவர் குடிகாரர் போல இருக்காருப்பா, எங்கள் வீட்டில் ஜெபம் இல்லைப்பா. எனக்கு உண்மை எல்லாத்தையும் தகர்த்தெறி மகளே, தரத்தறி மகள், தகர்த்தறி மகளே. அல்லேலூயா. உனக்கு சிரிப்பை பார்க்கல, உன் நடிப்பை பார்க்கல, உன் பேச்சை பார்க்கல, உன் உள்ளத்தை பார்க்கிறாரு. ஆவியான ஒரு முகத்தை பார்க்கவில்லை, இதயத்தை பார்க்கிறார். என்னை உன்னுடைய இதயம் என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னொரு வசனத்தை சொல்லித்தரேன், எல்லாரும் சொல்லுவோமா? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, ஆவியால ஆகும். ஆகுமா ஆகாதா? கிடைக்குமா கிடையாதா? நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? அல்லேலூயா. உனக்கு மட்டுப்பாடும் இல்லைப்பா, என்ட இல்லைப்பா, குறைவை சொன்னீங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறோம், என்னால் முடியாதுப்பான்னு நம்ம மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை பேர் பராக்கிரமசாலியாக நான் பார்க்குறேன். பயந்தாங்குழிகளாக இருந்தவங்க இன்றைக்கி பராக்கிரமசாலி. சொல்லப்போனால் நானே ஒரு பயந்தாங்குழி. நான் வந்து ஹெட் மாஸ்டர் ரூமில் பத்மா நல்ல மார்க் வாங்கியிருக்கா, வெரி டேலண்டடு. ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றான்னு சொன்ன உடனே வழியில் விழுந்தவனா, மயக்க அடித்து விழுந்தவனா. என்னை தூக்கிட்டு தான் ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு கொண்டு போனாங்களா, இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு பயந்தவா. எனக்கு பேகை தூக்கிட்டு ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே போகிறேன்னா நீங்களே பாரு. ஏன் தெரியுமா? என் மட்டுப்பாட்டை உடைக்கிற ஒரு தேவன். Limitation will break every limitation. Whatever may be the limitation you have, God will break, my friend. சில நேரத்தில் எங்கள் குடும்பம் எல்லாரும் மாதிரி நல்லவங்க எல்லாம் ஆண்டவரே. இல்லை, உன் குடும்பத்தை பார்க்கல, உன்னை தான் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. எனக்கு நல்ல அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, உன் பேக்ரவுண்ட் ஆண்டவரே தான் உன் பேக்ரவுண்ட். அல்லேலூயா. ஐயோ, நான் நல்ல பெரிய சாதி கிடையாது. யூஆர் பெண்டிகாஸ்ட். காஸ்ட்டில் காஸ்ட் பெண்டிகாஸ்ட் இஸ் ஹையஸ்ட் காஸ்ட். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள உயர்ந்த ஒரு காஸ்ட் உண்டுன்னா அது பெண்டிகாஸ்ட். நீங்கள் பெண்டிகாஸ்ட். அல்லேலூயா. யார் கேட்டாலும் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு பெண்டிகாஸ்ட். அல்லேலூயா. அப்படி ஒரு உயர்வு வச்சிருக்காரு. மட்டுப்பாடெல்லாம் உடைக்கிறார். சில சமயம் உன் வாழ்க்கையில் சில குறைகள் இருந்திருக்கலாம். குறைகள் தான், நீ சில தப்பெல்லாம் செஞ்சுருக்கலாம். அந்த தப்பு செஞ்சதுனால ஆண்டவர் கூப்பிடுற சமயத்தில் உனக்குள்ள ஒரு தயக்கம் வரும் பாருங்க. ஏன் தெரியுமா? ஐயோ, நான் குடிகாரனாக இருந்திருக்கிறேன்,
நான் கொள்ளை அடிச்சிருக்கிறேன், சில சொல்லுவாங்க நான் ஜெயிலுக்கு கூட போயிருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் எப்படி ஆண்டவர்கிட்ட நான் வர முடியும்னு நீ சொல்லலாம். அதுவும் ஒரு லிமிட்டேஷன். என் வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்குது, அதனால் நான் அப்பாட்ட வர முடியாது, நான் கம்யூனியன் எடுக்க முடியாது, முன்னால் நான் சாட்சி சொல்ல முடியாது, நான் எதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிருக்கு இல்லை. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். பிரியமான கர்த்தரே, லூக்கா 23 அதிகாரம் 62 வசனத்தை வாசிக்கிறேன். 61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னால் நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் இடத்துல சொன்ன வசனத்தினுடைய பேதுரு நினைவுகூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இவர் யாருன்னு தெரியுமா? ஒரு காலத்தில் பயங்கரமான பராக்கிரமசாலி. எப்படின்னா ஆண்டவர் கேட்பார், என்ன ஜனங்க யாருன்னு சொல்கிறாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொல்வார், மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நீ பாக்கியவான். எல்லாரும் போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்வார், நான் மீன் ரொட்டியும் கொடுக்க மாட்டேன், என் உடலையே நான் கொடுக்க போகிறேன். எல்லாரும் போயிடுவாங்க. இந்த வசனத்தை யார் பின்பற்ற முடியும்னு பேதுரு சொல்லுவான், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது யாரிடத்து எல்லாம் குட். ஆண்டவர் கைத்தட்டி வெரி குட், எல்லாம் வெரி குட். கடல் மேலே நடக்க சமயம் நீங்கள் கடலில் நடந்தால் நானே நடப்பேன். வேற ஒருத்தன்னு சொல்லலை, அவன் தான் சொன்னான். ஆண்டவர் வான்னு சொன்னார், கடலில் காலை வச்சுட்டான். மர்ற மலையில் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு வீடு கட்டிடுறேன், நான் மோசைக்கு ஒரு வீடு கட்டிடுறேன். எல்லாத்துலையும் இவர் தான் முன்னணியில் இருக்கிறவர். ஃப்ரண்ட் லைன் வாரியர், இஸ் அ ப்ராஃபட், இஸ் அ ப்ரீஸ்ட், எல்லாமே பெரிய ஆள். சூப்பரண்டெண்டிங் பாஷன் வச்சுங்களேன். மாமியார் குணமாக்க சமையல் ரூமில் நின்றுருக்காரு. மாமியார் சோப்படுத்த சமயத்தில் கூட 5 அப்போ 2 மீன் கூட இவர் தான் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடு, எல்லாம் கிரேட். ஆனால் சிலுவைக்கீழே அந்த தூக்கிட்டு போகிற சமயத்தில் பின்னால் போயிடுவார், பயந்து போய் பின்னால் போயிடுவார். எல்லாருமே உட்கார்ந்துருக்கிற இடத்துல மற்ற மக்களை போல, மற்ற மக்கள்லாம் குளிர் காய்கிற இடத்துல வந்து உட்காந்துக்குவார். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காந்துருக்கார், பாவியல் நிற்க வழியில் நிற்கிறார். அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து கேட்பா, ஏய் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒளிஞ்சிருக்காத, நீ இயேசுவோடு கூட இருந்தவன். ஐயோ எனக்கு தெரியாதுப்பா, உன் பேச்சை காட்டி கொடுக்க நீ இயேசுவோடு கூட இருந்தவன். தெரியான்னு சொல்கிறேன்ல, சத்தியமாக சொல்ல. கோழி கூவுங்க, கோழி கூவுங்க, அவமானப்படுவான். ஆண்டவர் சொன்னார், கோழி கூவுதுக்குள்ள நீ என்னை மறுதலிப்பாய்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொன்னேன், காவலும் சாவலும் உங்கள் கூட தான் நிற்பேன்னு நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவரே இப்போ நான் பாருங்கள் எந்த நிலைமையில் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நீ எனக்கு கொடுத்த ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன், அழைப்பை நான் இழந்துட்டேன், உங்களுடைய பாராட்டத்தில் நான் இழந்துட்டேன், பாவின்னு பெண் பாவியாக நான் மாறிட்டேன். மனக்கசந்து அழுறான். சில வேளையில் நம்ம ஆண்டவருக்கு முன்னணி வீரலாக நின்னவங்க ஏதோ வாழ்க்கையில் ஒரு தவறை செய்ததுனால இன்றைக்கி நாம் இப்படியே கதறுவோம், உள்ளத்துக்குள்ளே கதறுவோம். மறுபடியும் என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? மறுபடியும் பழைய இடத்துக்கு என்ன கொண்டு வருவாரா? எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எம்எல்ஏ எவ்வளோ பொறாமப்படலை. எப்போ என்னை கண்ணை ஏறெடுத்து பார்ப்பாங்க, இவன் தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்கள்ல, நான் என்ன பண்ணிட்டேன் அச்சுக்கிறான், நெஞ்சில் அச்சுக்கிறான், மனம் கசந்து அழுதான். பிரியமான கர்த்தரே, இப்போ அவனுக்குள்ள ஒரு லிமிட்டேஷன் வந்துட்டு, இதுவரை செஞ்சதை இனிமேனா செய்ய முடியாது. மறுதலித்த பாவினார், இனிமே நான் எதுவுமே ஆண்டவருக்கு நான் செய்ய முடியாது. மறுபடியும் மீன் பிடிக்க போனான். உங்களுக்கு தெரியல, பழைய தொழிலுக்கே போயிட்டான். பிரியமான கர்த்தரே, அவனுக்காக ஒரு காட்சி கொடுத்து, சீமோனே நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேட்குறார். அவன் ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி இருக்கு. அப்பா நான் உன்னை நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியல. மறுபடியும் ஏன் கேட்டீங்க தெரியுமா? நான் உங்களை மறுதளிச்சிட்டேன், அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு தடவை கேட்டார், மறுபடியும் கேட்டார். ஏன் 3 தடவை கேட்டார்? நீ 3 தடவை மறுதளிச்சல, அதனால் 3 தடவை கேட்குறேன். 3 தடவை நான் கேட்குறேன். நீர் எல்லாம் அறிந்தவர். பாருங்கள் பிரியமான கர்த்தரே, அவனை திரும்ப அவர் சேர்த்துக்கொள்வார். சரியா? இதுதான் முக்கியம். பெண்டெகாஸ்டில் நடந்த ஒரு முக்கியமான காரியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நான் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அன்றைக்கு தான் அக்கினிமயமான நாவுகள்லாம் அவர்கள் காணப்பட்டு ஒருவர் மேலும் அந்த அமர்ந்து அவ்வளோ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியனோ தங்களுக்கு தந்திரன வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளே பேச தொடங்கினார்கள்.
எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேச இவர்களாம் கலிலேயர் அல்லவா? இப்படி இருக்க நம்ம அவர்களுடைய ஜென்ம பாஷைகளே இவர்கள் பேச கேட்கிறோமே எப்படி என்று பிரமித்து கேட்குறாங்க. அப்போது இவர் மதுபானத்தில் நிறைந்திருப்பார்களோ என்று கேட்குறாங்க. அப்பொழுது பேதுரு, அண்டர்லைன் பண்ணுங்க, அப்பொழுது பேதுரு 11 பேரோடு எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களா? என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வெளியே இருக்கிறது. தீர்க்கதரிசி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து எடுகிறது. ஆவியானவர் ஊற்றப்படு பெட்டி மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவார். உங்கள் குமாரனும் குமாரத்திலும் தீர்க்க சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனம் காண்பார்கள். மூப்பர் சொப்பனங்கள் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது இவர்கள் தீர்க்க சொல்றேன். நான் கேட்குற கேள்வி பார்த்து சொல்லுங்க, இதை பிரசங்கம் பண்ணது யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கைதட்ட ரெடியா இருங்க. இப்போ நான் சொல்றதுக்கு யார் இனாகுரல் அட்ரஸ் ஆன் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், அந்த பெந்தெகோஸ்து பெருவிழா அன்று யார் இந்த பெரிய பிரசங்கத்தை பண்ணுவார்? கீநோட் ப்ரீச்சர் சொல்லுவாங்க, பண்ணுவார்கள். எல்லாரும் மேத்யூ பார்க்குறாரு, இன்கம் டேக்ஸை விட்டு வந்தவர், ஒரு தப்பு செய்யாதவர். லூக்கா பார்க்குறாங்க, கிளினிக்கே மூடிட்டு வந்தார், எந்த தப்புமே செய்யலை. ஸோ யோவானை பார்த்தாங்க, இயேசுவன் மார்பிளே கிடக்கிறவன். மார்க்கை பார்க்குறாங்க, ரொம்ப நல்லவன். லூக்கா எல்லாரையும் பார்க்குறாங்க, ஆனால் யாரும் பேதுருவ பார்க்கவே இல்லை. ஏன்? டேய், நீ மறுதளிச்சடா, புஷ் படா, நீ மறுதளிச்சோடா, உன்னை எங்கள் அப்பா பார்க்கவே மாட்டார், எங்கேயோ ஒட்டிட்டு நின்றுக்கோ, நீ பின்வாங்கி வந்தவன் ஒட்டிக்கிட்டு நின்றுக்கோ. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கைத்தட்ட ரெடியாக இருக்கீங்களா? பேதுரு 11 பேரோடு நின்று அந்த பெந்தெகோஸ்து நாளில் அவன் பிரசங்கம் பண்ணினான். அது மட்டுமா? இன்னும் கைத்தட்ட ரெடியாக இருங்க. 3 தடவை மறந்துச்சால 3000 ஆத்துமா கொடுக்குறேன், உனக்கு 3000 ஆத்துமா கொடுக்குறேன். யாருமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல ஒரு பிரசங்கத்தில் 3000 ஆத்துமா வந்ததுன்னு. ஆனால் இதை பற்றி எழுதியிருக்கு. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 ஆத்துமா அவங்க ரட்சிக்கப்பட்ட மட்டும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிரியமான கர்த்தருடைய, உன் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு அடங்கி கிடக்குதா? ஒரு கட்டுப்பாடு, ஒரு மட்டுப்பாடு. அதனால் ஓதி நான் தகுதி உள்ளவன் இல்லை, நான் துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டவரோட தூரம் போயிட்டேன், ஆண்டவரோட சோரம் போயிட்டேன், இப்போ கூட என்னால் வாழ முடியலை. ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குது ப்ராமிசஸ் பிரசங்கம், திங்கக்கிழமை வாழ முடியலை, செவ்வாய்க்கிழமை வாழ முடியல, சேற்றில் பொருளுகிற பண்டிகை போல் கக்குனத்துக்கிற நாய் மாதிரி சனிக்கிழமை வந்து சேர்றேன், மறுபடியும் தவறு செய்துட்டே இருக்கிறேன். என்னையும் அப்பா கொஞ்சம் பார்ப்பாரா? என்னையும் பார்ப்பாரா? உன்னைத்தான் பார்க்கிறார், உன்னைத்தான் அவர் பார்க்கிறார், உன்னைத்தான் பார்க்கிறார். என்ன வேதம் சொல்கிறது? உன் முந்த நிலைமையை பார்க்கலாம், பிந்த நிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன். வெட்டுக்களையும் மசுகிட்டே பூச்சையும் பச்சை புழுக்களும் தின்று போட்ட வருஷத்தின் பலனை உனக்கு திரும்பவும் தருவேன். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் உன்னை நடத்தின தேவனை நீ துதிப்பாய். Your latter life is going to be glorious in the form of one. ஆண்டவர் உன் மேலே நான் ஆவியை ஊற்ற போகிறேன், உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் பிள்ளைகளை தீர்க்க சொல்லுவார்கள். உண்மையில் நான் ஆவி ஊற்றும் போது உங்கள் பிள்ளைங்க தீர்க்க சொல்ல போகிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். நோ லிமிட்டேஷன். தூக்கி போடுங்க, உனக்கு இருக்க எல்லா கட்டுப்பாடு முரண்பாடு எல்லாம் தூக்கி போடுங்க, எல்லாம் தூக்கி போடுங்க, எல்லாம் தைரியமாக வாங்க. இந்த கொம்பை முறிக்கணும். இன்னைக்கு இந்த மட்டுப்பாடு என்கிற கொம்பை நீங்கள் முறிச்சு தான் வரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது கொம்பு தடை. எப்போதும் என்ன நான் எடுத்தாலும் தடையாக இருக்குது சிஸ்டர். ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன், ஒரு வீடு கட்டுறேன், பாதியில் நிற்கும். கல்யாணத்துக்காக பொண்ணு வந்தது மாதிரி இருக்கும், அப்புறம் பொண்ணு காணாமல் பொண்ணு மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆச்சு பிள்ளை பிறக்கிறது மாதிரி இருக்கும், பிள்ளை பிறக்கும். வேலை கிடைக்கிறது மாதிரி இருக்கும், வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது, கூலி கிடைச்சாலும் ப்ரொமோஷன் கிடைக்காது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அத்தை வீட்டு பொண்ணை பாரு, ஐயோ அவளுக்கு ஆடியோ வீடியோ ரேடியோ அவளுக்கு எல்லாமே வருது, எனக்கு மட்டும் இந்த தடையாக வந்துட்டுருக்கு, தடையாக வந்துட்டுருக்கு. அப்படி ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? தடையான கூட்டம் இருக்கா? வேத வசனம் சொல்கிறது, சாத்தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணாதபடி தடை பண்ணினானா, அவர்களை தடை பண்ணினானா. ஆனால் தடையை தகர்த்தெறிஞ்சாங்க, கொம்பை ஒட்டச்சாங்க. அந்த கொம்பை ஒட்டச்சாங்க, ஆவியானுடைய வல்லமையினால கொம்பை ஒட்டச்சாங்க. இயேசுவின் சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் முன்னால பயந்தாங்கொல்லியா இருந்தாங்க.
சோர்ந்து போனாங்க, கசந்து போனாங்க, வருத்தப்பட்டாங்க. பரிசுத்தாவியை பெற்றோன்னு கெத்தா எழும்புனாங்க. அவங்க கெத்தா வந்தாங்க பாருங்க. ஆமாம், 16ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் வாசிக்கணும். அப்போஸ்தலர் 16. அங்கே ஒரு பொண்ணு பேய் பிடிச்சவ வரா. அவள் கரெக்டாக சொல்கிறா, இவரெல்லாம் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை இப்படி ஒருத்தி சாட்சி சொல்லிட்டு அவள் பேய் பிடிச்சவளை தான் மேடைக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த காலகட்டத்தில் அவள் பேய் பிடிச்சு தான் சொல்கிறா, ஆனால் மேடைக்கு கொண்டு வாங்க. என்ன சொன்னார் ஆண்டவர், என்ன சொன்னார் ஆண்டவர்னு. ஆனால் பவுலும் சீலாமும் வேறு ஆவி உடையவர்கள், அவர்கள் வேறு ஆவி உடையவர்கள். அவளை துரத்துறாங்க பாருங்க. பேயை துரத்துனா பேய் ஓடிடும், அவள் சாதாரணமாயிருவான். இவளை வச்சே பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க. அவங்க பவுலையும் சீலாவையும் அடி அடின்னு அடிச்சு, சும்மா அடி இல்லைங்க, உடலெல்லாம் காயங்க, ரோட்டில் போட்டு இழுக்கிறாங்க, ரோட்டில் போட்டு இழுக்கிறாங்க. அந்த சிறைச்சாலை கொண்டு போய் தலைகீழாக தொங்க வைப்பாங்க. அங்கே தடை முடிஞ்சுதா? தடையினால் அவங்கள தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? சிறைக்கதவுகள் தடுத்து நிறுத்த முடிந்ததா? சங்கிலி அவளை கட்டி வைக்க முடிந்ததா? என்ன பண்ணாங்க? பாட ஆரம்பிச்சாங்க. ஐயோ, லாயரை கூப்பிடுப்பா, ஒரு லாயரை கூப்பிடுப்பா, எனக்கு முடியலப்பா, என்னை வெளியே எடுத்துருங்கப்பா. இன்னைக்கு அப்படிதான். ஒரு பாஸ்டர் ஒரு பிரச்சனை வந்துன்னா கோட்டையில் கொடி பிடிப்பாங்க, கொல்லாதே கிறிஸ்தவனை கொல்லாதே. 40 கருப்பு கோட்டு வந்துடும். இவங்களுக்கு கருப்பு கோட்டெல்லாம் தேவை கிடையாதுங்க, வெள்ளைக்கோட்டோட இறங்கி வருவாருன்னு தெரியுங்க. தடைகளை தடுத்தறிகிற தொழிலாளிக்கு முதலாளி வருவார். தொழிலாளி ஸ்பிரிட் ஆஃப் கார்பெண்டர் வில் கம். ஆவியானவர் வருவார். அந்த சிறைக்குள்ள ஏசு இறங்கி வரலங்க, ஆவியானவர் தான் இறங்கி வரும். அந்த ஆவியானவர் இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ பண்ண ஆவியானவர். இவங்க பாட, பரலோகம் கேட்க, அவர் எழுப்புறார். ஆண்டவர், எங்க ஆண்டவரை போறீங்க? நாங்கள்லாம் ஹோலி ஹோலி ஹோலின்னு உங்களை 24 மணி நேரம் பாடுறோம், எங்கே போறீங்க? இல்லை, பிலிப்பியன் ஜெயிலிலே ஒரு பாடல் ஒன்று கேட்கின்றது. பிலிப்பு ஜெயிலில் எங்களுக்கு ஒரு பாடல் ஒன்று கேட்கின்றது. அது என்னை இங்கே வைக்க விடவில்லை, இறங்கி போக வைக்கிறது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். துன்பத்திலும் துதிப்பவர்களுக்கு யெகோவா நிசியாக இறங்கி வருவார். ஆவியானவர் வந்துவிட்டால் என்ன ஆகும்? அஸ்திபாரம் அசையும், சங்கிலி உடையும், சிறைக்கதவு திறக்கும். ஹல்லேலூயா! உன் சங்கிலிகள் இன்றைக்கு உடையும், உன் சிறைக்கதவு இன்றைக்கு திறக்கும், உன் அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தடைகளை தகர்த்து போடுகிற உனக்கு முன்பாக போகிறார். அந்த தடையை வல்லமையான மகிமையாய் வெளிப்படுத்துகிற தருணமாக கர்த்தர் மாற்றுவார். செங்கல் தடையாய் நின்றது, அதை உடைச்சு உலர்ந்த தரையில நடக்க வச்சார். யோர்தான் தடையாய் நின்றது, பெண்ணிட்டு திரும்ப வச்சாரு. எரிக்கோ கோட்டை தடையாய் நின்றது, நொறுக்கி பீஸா மாத்தினார். சிறைச்சாலை தடையாய் நின்றது, சிறைச்சாலையின் கதவை திறந்தார், சங்கிலியை உடைச்சார். அவட சாம்பியன், he can break the chain, he can break the chain. அவர் சாம்பியன், சங்கிலியை உடைக்கிறதுல சாம்பியன், பிசாசின் கட்டுகளை உடைக்கிறதுல சாம்பியன், பண கஷ்டம், மன கஷ்டம், மான நஷ்டத்தை ஒன்று விட்டு விளக்குறதுல சாம்பியன். அந்த கொம்பு இன்றைக்கு உடைவிட்டு போகிறோம், அந்த கொம்பு இன்றைக்கு உடைவிட்டு போகிறது. அந்த கொம்பு மறுபடியும் தூக்காதவர், அப்படியே பயப்பட்டு ஓடி போய் நிர்மூலமாக போக. ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. தைரியம் இருந்தால் நெஞ்சில கைவிட்டு சொல்லுங்க, ஒருவன் கூட எனக்கு முன்னால, ஒருவன் கூட எனக்கு முன்னால நிற்பது கிடையாது. ஒருவன் நிற்க முடியாது, ஒரு சூழ்நிலை நிற்க முடியாது, ஒரு பிசாசு நிற்க முடியாது, ஒரு துன்பம் வருத்தம் பாரம் நிற்க முடியாது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவர் இறங்கி வந்தாரு. சிறைக்காத கதவெல்லாம் திறக்கப்பட்டுரும். நான் சொல்றதை கேளுங்க, ஏங்க ஓடலை? திறந்து வச்சிருக்க கதவு ஆண்டவரே திறந்து வச்சிருக்க, ஏங்க ஓடலை? இவன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் சொல்வதற்கு தடை இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் எந்த பிசாசும் தடை பண்ண முடியாது. மனுஷனுக்கு பயப்படுறது பயக்கும், தேவனுக்கு பயப்படுறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணாலும் பிரசங்கம் பண்ண தான் போகிறோம். நாங்கள் வெளியே போய் பண்ணுறதை விட ஜெயிலுக்குள்ளே பண்ணுறோமே. அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் வெளியே மட்டும் பண்ணுவோன்னு? இல்லை, சிறைக்குள்ளே நாங்கள் பண்ணுறாள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இப்போ ஜெயிலர் எழும்புறாரு. ஐயோ, எங்கே போனான்? கதவு திறந்துக்கிட்டு எங்கே போனோம்? எங்கேயும் போகலங்க, இங்கே தான் இருக்காங்க. கை தருங்க பார்க்கல. நாங்கள் எங்கேயும் போகல, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் இருக்கணும். அப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம்,
எப்படிங்க அங்கே இருந்தாங்க? சரி, இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, சரியா? மற்ற கைதிகள் எப்படி இருந்தார்கள்? எப்படி தெரியுமா? ஆவியானுடைய பிரசன்னத்தில் அசைய முடியாது. அல்லேலூயா! ஆவியானுடைய பிரசன்னத்தில் அசையவே முடியாது. இன்னும் கொஞ்சம் பேசட்டும், இன்னும் கொஞ்சம் துதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கட்டும், அப்படிதான் இருக்குங்க ஆவியானுடைய பிரசன்னம். அந்த கல்லர்கள் கூட ஓடலை, ஏன்னா அவ்வளோ பிரசன்னம், ஆவியின் பிரசன்னம் அந்த சிறையை மூடி இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஜெயிலர் ஒரு கேள்வி கேட்டார், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆவியில் நிரம்பி இருந்தீங்கன்னா பஸ்ஸில், ட்ரெயினில் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அல்லேலூயா! நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஐயோ 40 நாள் பாஸ்டிங் எடுங்க, பாவத்துக்கு அழுது ஒப்பு கொடுங்க. அதெல்லாம் கிடையாது. நீ விசுவாசி, உன் வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசி, உன் வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! தடைகளை தகர்த்தெறிகிற உனக்கு முன்பாக போகிறான். தடை என்கிற கொம்பு உடைபடும் இந்த நாளில். தடை என்ற கொம்பு உடைபடும் இந்த நாளில். உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்க எல்லா கொம்புகளையும் கர்த்தர் நீங்க ஒட்டிக்கிறார். அல்லேலூயா! 4வது கொம்பு சொல்றேன், தோல்வி. என்ன எடுத்தாலும் தோல்வி, எது பண்ணாலும் தோல்வி. தோல்வி இல்லைங்க, தோல்வி மனப்பான்மை. ஒன்றுமே செய்யப்பட, ஏன்னா தோத்து போயிடுவோமோன்னு பிரசங்கம் சாட்சி சொன்னால் எல்லாரும் சிரிச்சிருவாங்களா? ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரம் என்ன முடியாதுங்க, ஏன்டா நான் சரியாக செய்ய மாட்டேனோ, நான் தோற்று போயிடுவேனோ, அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை கொம்பை நீங்கள் ஒட்டிக்கணும். அல்லேலூயா! அல்லேலூயா! அந்த கொம்பை நீங்கள் ஒட்டிக்கணும். கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா! கையிட்டு செய்யும் காரியத்தை வாய்க்க பண்ணப்படும். என் பிரயாசங்கள் வாய்க்கப்படும். அல்லேலூயா! நான் ஒரு நாளும் தோற்று போவது கிடையாது. நான் தோற்று போகிறது ஏன்? ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஜெய கிறிஸ்து எனக்குள்ள, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து மட்டுமல்ல, எனக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, எனக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து. அல்லேலூயா! இந்த வீட்டில் போய் வாசிங்க, கோலியாத்து தாவீது கதை தான். சவுலையும் அபிஷேகிறாரு, தாவீதையும் அபிஷேகிறார், 2 பேரும் அபிஷேகிறாரு, சரியா? ஆனால் இந்த சவுலுக்கு குப்பியில் அபிஷேகம், ஆனால் தாவீதுக்கு கொம்புல அபிஷேகம். அல்லேலூயா! சத்துருடைய கொம்பை ஒட்டைக்கிற அபிஷேகம் கொம்புனாலே உனக்கு வரும். கொம்பு தைல அபிஷேகம். அல்லேலூயா! ஆமாம், அந்த தாவீது சவால் விட்டோன்னே பொழிஞ்சிருவாங்க. அப்பா அவனுக்கு பருமனை பாருப்பா, அவனை உருவத்தை பாருப்பா, அவங்க ஈட்டிய பாருப்பான்னு சொல்லாதீங்க. ஒரு மனுஷனை உனக்குள்ள யார் இருக்காரு பாரு. உன்னை சுற்றி இருக்கிற எவன்னு பார்க்காத, உனக்குள்ள இருக்கிறவர் யாரு? உலகத்தில் இருக்கிறவனை பாருங்கள். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நெஞ்ச நிமித்தி நட, என உன் தலைகளை உயர்த்துகிற ஒரு தேவன் உனக்குள்ள இருக்கிறார். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த ராஜா? யார் அந்த ராஜா? ராஜாதி ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா. ஹல்லேலூயா! 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 என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆணுடைய சமூகத்தில் நீங்கள் வர்ற சமயத்தெல்லாம் தோல்வி மனப்பான்மை உங்களுக்கு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், தோல்வி மனப்பான்மை உங்களுக்கு வரவே கூடாது. நான் ஜெயிப்பேன், எனக்கு கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து எனக்கு நான் ஜெயிப்பேன். குட்டி தாவீது வரான் பாருங்க, மீச முளைக்காத சுட்டி பையன், எட்டி பார்க்குறான். அவன்கிட்ட சொல்கிறாங்க, டேய் இந்த கோலியாத்தை மற்ற நீ வீழ்த்திட்ட, மாமா மகள் கிடைக்கும்டா, உனக்கு ரொம்ப ஆனர் கிடைக்கும்டா, டாக்ஸே நீ கட்டாண்டாடா. மாமா மகளுக்காவா? டாக்ஸுக்காக இல்லைங்க, எனக்குள்ள ஒரு தெம்பு இருக்குங்க, எனக்குள்ள ஒரு தேவ அன்பு இருக்குங்க. அது என்ன தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தர் தேவ ஜனத்தை நிந்திப்பதற்கு ஏமாத்திரம், அவன் ஏமாத்திரம். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் தேவ ஜனத்தை ஏமாத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் உங்க வாழ்க்கையில் வரணும். தோல்வி மனப்பான்மை வரும் பொழுது என்ன சொல்லணும்? இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் தாவீதிலும் பெரியவர், எல்லாரும் பெரியவர்களும் பெரியவர். நேபுகாத்து நேச்சார மாட மாதிரி புல்லு திங்க வச்சவர். எஸ் பார்வோனுடைய சேனையை செங்கலிலே முறியடித்தவர், கோலியாத்தை வீழ்த்தினவர். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், பெரியவர்களும் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர்களும் பெரியவர், பெரியவர்களும் பெரியவர். இவன் எம்மாத்திரம். உன் கடன் பிரச்சனை எம்மாத்திரம், உன் கணவி மனைவி பிரச்சனை எம்மாத்திரம், உன் பிள்ளைகள் பிரச்சனை எம்மாத்திரம்,
உன் வியாதி பிரச்சனை ஏமாத்திரம். நீ வெள்ளியினாலும் பொன்னினாலும் இல்ல, விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறார். ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிறார். ஆட்டுக்கடாவின் ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்க தாத்தா ரத்தம் இல்ல, எங்க அப்பா ரத்தம் இல்ல, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்குள்ள இருக்க DNA இயேசுவின் DNA. அவர் தோத்து போறதும் கிடையாது, அவர் ஜெயிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தாங்க கூழாங்கல், வழக்கம் போல சவுலவனுக்கு எல்லாம் போட்டு கொடுத்தான். இந்த பழக்கம்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு பழக்கம் இருக்கும், அது ஜெபிக்கிற பழக்கம். வேற எந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும். எங்களுக்கு ஒரே ஒரு பலன் தான் இருக்குங்க, அது ஜெபிக்கிற பலங்க. எங்களுக்கு ஒரே ஒரு பலன் இருக்குங்க, வெள்ளி பொண்ணு இல்லைங்க, இயேசுடைய நாமம் என்கிற பலன் இருக்குங்க. ஆவியானவருங்கிற ஒரு பலன் இருக்குங்க. விட்டாங்க, நெத்தி அடிங்க. கோலியாத்துக்கு நெத்தியில போச்சு அந்த வாழை. கோலியாத்துக்கு வாழ்நாள கோலியாத்தை வெட்டினாங்க, தலையை தூக்குனாங்க. ஏன்? ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அவன் வெற்றியோடு திரும்பி வர்றான். தோல்வி உனக்கு இல்லை, தோல்வி உனக்கு இல்லை. வாழ்க்கையிலே தோல்வி என்பது கிடையவே கிடையாது. எடுத்த காரியத்தில் வெற்றி தருவார் அப்பா. அல்லேலூயா. நீ எடுத்த திட்டங்கள் நிறைவேறும். ஆண்டு சார், நீ அஸ்திபாரம் விட்டதை கட்டி முடிப்பார். பலத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியால் ஆகும், என் கிருபையால் ஆகும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கிருபையாலே தான் ஆகும், வேற ஒன்றால் ஆகாது. நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கொம்பு முறிந்தது, 4 கொம்பு முறிந்தது. ஸ்பிரிட் ஆஃப் தி கார்பெண்டர். பிரியமான கர்த்தர், தொழிலாளியின் உதவி நமக்கு வந்தது. எத்தனை பெரிய கொம்பானாலும் முறிபட்டது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் கடைசியாக. பிரியமான கர்த்தர், ரொம்ப ஆச்சரியமா இருந்த அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சகரியா 21 வசனம். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளியை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறாள் என்று கேட்டேன். அதற்கு ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி, எல்லாரும் வாசிக்க வேண்டும், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிறடித்ததே. அவைகளுக்கு பயம் இருக்கிறதுக்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதியுடைய கொம்புகளை விழத்தள்ளுறதுக்கும் அவர்கள் வந்தார்கள். எவ்ரி ஹார்ன் வில் பி broken. எல்லா கொம்பும் ஒன்று ஏதோ ஒன்று பண்ணணும்னு வந்தாங்கல்ல கொம்பு, அந்த கொம்பை உடைச்சி கொம்பு இல்லாமல் அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. இனிமேல் முட்ட முடியாது, இனி எந்த கொம்பும் ஒன்றும் முட்ட முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்க குறைகள் முட்ட முடியாது, மட்டுப்பாடுகள் முட்ட முடியாது, தடைகள் முட்ட முடியாது, தோல்வி முட்ட முடியாது. நீ கிறிஸ்துவா இருக்கிறா. The spirit of the carpenter is in you. தொழிலாளியின் ஆவி உனக்குள்ள வருகிறது, கொம்புகளை உடைக்கிறது, உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்க கொம்புகள் முறிபடணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சில கொம்புகள் இருக்கிறது, தடை இருக்கிறது, லிமிட்டேஷன் இருக்கிறது, தோல்வி மனப்பான்மை இருக்கிறது, எனக்கு குறைவு மனப்பான்மை இருக்கிற இந்த கொம்புகளை நீ உடையும் அப்பா. இந்த கொம்புகளை உடையும் ஆண்டவர். ஆவியானவரே, ஆவியானவருடைய ஆவியினால எங்கே உண்டு விடுதலை உண்டு. ஆவி எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவர் இங்க வந்திருக்கிறாரு, வெற்றியை கொடுக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு தடைகளை தகர்த்து போட வந்திருக்கிறாரு. அந்த கொம்பு முறிவிட போகிறது, அற்புதம் நடக்க போகிறது, உன் வாழ்க்கையில் ஆச்சரியம் நடக்க போகிறது, வெற்றி நடக்க போகிறது, நீ நினைத்தது நடக்க போகிறது, உன் குறைகள் நிறைவாக போகிறது. நிறைவான ஆவியானவர் வந்திருக்கிறார், நிறைவான ஆவியானவர் வந்திருக்கிறார், குறைகள் நீங்கி போகிறது. நிறைவான ஆவியானவர் என்னை நிரப்புங்க சொல்லுங்க. தீ பிடிக்கட்டும், தீ பிடிக்கணும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பரிசுத்த அக்கினி பற்றி எரியட்டும். ஆண்டவர் மழை போல பொழியட்டும், பனி போல பொழியட்டும், காற்றாக வீசட்டும், நம்முடைய எல்லா குறைகளும் நீங்கட்டும், கொம்புகள் முறிவிடட்டும். நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டு எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க விண்ணப்பத்தை கர்த்தருடைய பாதத்துல வைங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொம்பு முறியட்டும், கொம்பு முறியட்டும், உங்கள் வாழ்க்கை கொம்புகள் முறியட்டும், தடைகள் நீங்கட்டும், லிமிட்டேஷன் உடைபடட்டும், தோல்வி மனப்பான்மை உடைபடட்டும், குறைவுகள் உடைபடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இன்றைக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ஜெயத்தை அக்கினியாக வாருங்கப்பா, அந்த கடல் தண்ணீராக வாங்கப்பா, ஆண்டவரே காற்றாக வாங்கப்பா, பனியாக வாருங்கப்பா, மழையாக வாங்கப்பா. எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க, ஆவியால் நிரப்புங்க, அக்கினியால் நிரப்புங்க. குறைவாய் வந்தோம் நிறைவாய் போகிறோம் என்று சொல்லத்தக்கதான நிறைவான ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா வியாதி மலைவீனம் எல்லாம் நீங்கி போகுதா, கடன் தொல்லை, மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை நீங்கி போகும், தூக்கம் இல்லாத இரவுகள், பலவிதமான பழக்க வழக்கங்கள் நீங்கி போவதாக, சல்லவா தடைகள் நீங்கி போவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.